அனைவருக்கும் வணக்கம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போது இந்த வருடத்தில் நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்றதில் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம். அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருட தொடக்கத்திலேயே அமையக்கூடிய கிரகநிலை மாற்றம், இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களின் அந்த இடநிலை மாற்றத்தினால என்னென்ன மாற்றங்கள் இந்த ஆண்டில் நிகழ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2025 வருடம் பிறக்கின்ற நேரத்தில் அமைந்துள்ள கிரகநிலை அமைப்பு அடிப்படையாக வைத்து கணிக்கும்போது திருக்கணித முறைப்படி ஏற்பட உள்ள பெயர்ச்சி, திருக்கணித மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழ உள்ள ராகு கேது பெயர்ச்சி ஆகியவற்றை கணக்கில் கொள்ளும்போது இந்த 2025ஆம் ஆண்டு உலக அளவில் அங்கங்கே சின்ன சின்ன பதற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன அச்சுறுத்தல்களும் இந்த ஆண்டில் பொதுவாக சொல்கிறோம். அச்சுறுத்தல்களும் இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, அது பொதுவான பலன்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. தலைகணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். ஏமா எடுத்த உடனே தலைகணம் அப்படின்னு சொல்கிறீங்களே, நாங்கள் என்ன அவ்வளோ தலைகணம் படுத்தவங்களா அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் கேட்பீங்க. தலைகணம் அப்படின்ல, அது நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் வாதாடுவீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, முக்கிய பொறுப்பு இது எல்லாமே உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த தொழில் கூட இந்த டைமு கூடி வரும். அதை கரெக்டாக வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. பணியிடத்தில் இருக்கிற ரகசியங்களை யாருக்கிட்டையும் வெளியில் சொல்ல வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்ற யாருக்கிட்டையும் அதிகம் ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். அப்படி சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் இந்த டைமு பெருமையாக கொஞ்சம் 4 வார்த்தை நண்பர்கிட்டையோ அல்லது யாருக்கிட்டையாவது பழகும்போது பெருமையாக 4 வார்த்தை சொல்லிடுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொழில் தொடங்குறது, வியாபாரம் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். குடும்பத்துலேயுமே கூட சின்ன சின்ன கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. புதிய பணி தேடுறவங்களுக்கெல்லாம் இந்த டைமு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய வேலை ஏன் நம்ம தேடணும், நம்மளே ஒரு தொழில் செய்யலாமே அப்படின்னு ஒரு சிலர்லாம் எதிர்காலத்தை கருதி எதிர்காலத்தில் நம்ம இந்த தொழில் செஞ்சோம்னா நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு ஆதாயமும் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாருக்கிட்டையும் போய் வேலை செய்கிறதுங்கிறது அவ்வளோ பிடிக்காது. நம்மளே ஒரு தொழில் தொடங்கி அதில் நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். வீட்லேயும் கூட நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவும். உறவுகள் வருகையால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது மனம் விட்டு பேசுங்க. திருமணம், மகப்பேறு இந்த மாதிரி காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அல்லது நல்ல ஒரு மகப்பேறு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தை எப்பவுமே நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், அல்லது இந்த பழைய வாகனத்தை மாற்றிட்டு ஒரு புது வாகனம் வாங்கணும், ஒரு புது வீடு, இந்த வீட்டை விட்டுட்டு புது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேற இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தெரியாதவ நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இந்த டைமு இறங்க வேண்டாம். எந்த சமயத்துலையுமே அடுத்தவங்களை நம்பி பெரிய தொகையை எதையும் முதலீடு செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்து வீட்டில் பேசும்போது
கவனமாக பேசுங்க. இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. கடுமையான வார்த்தைகளை பேச வேண்டாம். இல்லை அப்படி பேசினீங்க அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. செய்கிற தொழிலில் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வர்த்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன திருப்பங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த டைம் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் தேடி வரும். தவிர்க்காமல் இதெல்லாம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கிய நண்பர்களை உடனே நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தைவிடம் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் கூடவே இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன உரசல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதெல்லாம் கவனமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக அதெல்லாம் உங்களால் சரி செய்ய முடியும். நாங்கள் ஒரு பொதுவாக தான் சொல்ல முடியும். அது யார் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரையிலும் மறதி கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் மதிப்பெண் கொஞ்சம் குறையும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய பாடங்களை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதே மாதிரி விளையாட்டெல்லாம் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இரவு பயணத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இரவு நேரங்கள் பயணங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒற்றை தலைவலி, அஜீரண பிரச்சனை, தூக்கமின்மை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. முடிந்தால் வாரத்தில் ஒரு முறையாவது முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்வு பெறக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். துணிச்சலான காரியங்களில் இந்த ஆண்டில் நீங்கள் ஈடுபடுவீங்க. ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு திருப்பம் இந்த ஆண்டில் நடைபெறும். பயணங்கள் மூலிமாவும் நிறைய லாபங்கள் கிடைக்கும். மனதிலையும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா இந்த டைமு நிறைய ஆன்மீக தலங்களுக்கு நன்கொடை வழங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது. புத்திசாலித்தனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவாக நீங்கள் யோசிக்கிறதுனால இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக தான் அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு கூட ஒரு சில விஷயங்களில் இந்த டைமு ஈடுபடுவீங்க. அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக தான் முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்து அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்குன்னா இந்த ஆண்டில் சந்தோஷமான ஒரு மனநிலை உடைய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த தகவல், அதாவது எதிர்பார்த்த உதவிகள் இந்த டைமு கிடைக்கும். பிள்ளைகள் மூலிமாவும் ஏதாவது மகிழும்படி ஏதாவது ஒரு சம்பவம் இந்த ஆண்டில் நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பொருளை வாங்கி விற்பீங்க. அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த ஆண்டில் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. மனம் மகிழும்படி காரியங்களில் இந்த டைம் ஈடுபடுவீங்க. ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்குது. ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் பூமி சம்பந்தமான துறையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். விற்பனையும் அதிகரிக்கும். மேல் இடத்துல இருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். முழுமையான பலன்களை இந்த ஆண்டில்
நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனம் தளராமல் எல்லாத்தையுமே எதிர்த்து சமாளிச்சிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.